Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்கான 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷில் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் நீங்கள் பேராகிராஃபில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேராகிராஃப் எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அண்ட் முக்கியமான பேராகிராஃப் என்ன, ப்ரோஸில் என்னென்ன பேராகிராஃப் முக்கியமானது, போயமில் என்னென்ன பேராகிராஃப் முக்கியமானது, சப்ளிமெண்ட்ரியில் என்னென்ன பேராகிராஃப் முக்கியமானது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸையும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 5 மார்க் கொஸ்டினில் 10 into 5 50 மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 45 வரைக்கும் 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? சரி, பார்ட் 4ல் பார்ட் 3ல உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் இருக்கும். இதில் உங்களுக்கு ஒரு 5 செக்ஷனாக வந்து நமக்கு கேட்பாங்க, டிஃப்ரெண்ட் செக்ஷனில் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் 1. இந்த செக்ஷன் 1ல் தான் உங்களுக்கு ப்ரோஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ப்ரோஸ் பேராகிராஃப் கொஸ்டின் நம்பர் 29, 30, 31, 32 இந்த 4 கொஸ்டின்லையும் உங்களுக்கு ப்ரோஸ் பேராகிராஃப் இருக்கும். சரியா? இந்த ப்ரோஸ் பேராகிராஃப்ஸில் நம்ம எனி 2 வந்து எழுத போகிறோம். மொத்தம் 4 கொடுத்து எனி 2 வந்து நம்ம கொடுப்பாங்க. இதில் நமக்கு என்னென்ன பேராகிராஃப்ஸ் நம்ம படித்தோம்னா நம்ம இந்த ப்ரோஸ் பேராகிராஃபை நம்மளால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் 1, 2, 3, 6. சரியா? ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் தருவாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நமக்கு ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு, செகண்ட் யூனிட் வந்து த நைட் த கோஸ்ட் காட் இன், தேர்ட் யூனிட் வந்து எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட், 6th ஒன் வந்து த லாஸ்ட் லெசன். இந்த 4 ப்ரோஸ்னுடைய பேராகிராஃப் நீங்கள் தரவா இருந்தீங்கன்னா 2 ப்ரோஸ் பேராகிராஃப் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். இந்த 10 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஸோ இதில் உங்களுக்கு 10 மார்க் கிடைச்சிரும். அடுத்து செக்ஷன் 2. செக்ஷன் 2 பொறுத்தவரை கொஸ்டின் நம்பர் 33, 34, 35, 36. சரியா? இதில் 33லையும் 34லையும் உங்களுக்கு போயம் பேராகிராஃப்ஸ் இருக்கும். 35ல உங்களுக்கு பொய்டிக் டிவைஸ் கேட்டிருப்பாங்க. 36ல பேராஃப்ரேசிங் கேட்டிருப்பாங்க. எப்பவுமே சொல்றது இந்த பேராஃப்ரேசிங் அட்டன் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவேன். போயம் பேராகிராஃப்ல 1 மட்டும் எழுதுங்க, இன்னொன்று வந்து பொய்டிக் டிவைஸ் எழுதுங்க, 10 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த போயம் பேராகிராஃப்க்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் போயம் பேராகிராஃப் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போயம் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1, 2, 4 இந்த 3 யூனிட் நீங்கள் பேராகிராஃப் படிச்சிட்டிங்கன்னா போயம் பேராகிராஃப் கண்டிப்பாக 1 எழுதிடலாம். யூனிட் 1 என்னது? லைஃப். யூனிட் 2 வந்து நமக்கு த கிரம்பிள் ஃபேமிலி. யூனிட் 4 வந்து தி ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். சரியா? ஸோ இந்த 3 பேராகிராஃப் படிச்சிட்டிங்கன்னா போயம் பேராகிராஃப் கண்டிப்பாக எழுதலாம். இன்னும் ஒரு கொஸ்டின் பொய்டிக் டிவைஸ் எழுதுங்க. அப்போ இது ரெண்டும் சேர்த்து நமக்கு இங்கே ஒரு 10 மார்க்ஸ் வந்துடும். சரியா? அடுத்து செக்ஷன் 3. செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரிலேருந்து கேட்பாங்க. 37, 38 இங்கே வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரிலேருந்து ரீஅரேஞ்ச் கேட்பாங்க. ஏதாவது ஒரு இதெல்லாம் நமக்கு கெஸ் பண்ண முடியாது, எந்த சப்ளிமெண்ட்ரிலேருந்து வேணாலும் கேட்கலாம். இன்னொன்று சப்ளிமெண்ட்ரிலேருந்து பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் கேட்பாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு 5 கொஸ்டின். ஸோ அது 2ல் எது வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். எனி 1 தான். சரியா? எனி 1 தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. அப்போ என்ன கேட்டிங்கன்னா சப்ளிமெண்ட்ரி பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக இருக்கும் சில நேரங்களில் ரீஅரேஞ்சை விட. அதனால் பட் உங்கள் விருப்பம் தான், கொஸ்டினில் நம்ம எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கிறீங்க. சரியா? இது உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ்க்கு கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 4. இந்த செக்ஷன் 4 முக்கியமான செக்ஷன். இதுக்கு தான் நமக்கு டைம் அதிகமாகவும் தேவைப்படும், அதே நேரத்தில் மார்க்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 39, 40, 41, 42, 43,
44. 39ல இருந்து 44 வரைக்கும் இந்த செக்ஷன்ல தான் உங்களுக்கு வரும். 39ல உங்களுக்கு என்ன இருக்கும்னா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். இது எல்லாமே ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட் தான். ரைட்டிங் ஸ்கில், ரீடிங் ஸ்கில், அதுல இருந்து கேட்கக்கூடியதான் அட்வர்டைஸ்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 40ல உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்க்கு அப்புறம் சம்மரி இருக்கும். சம்மரி ஆர் நோட் மேக்கிங் கேட்பாங்க. இதுல சம்டைம்ஸ் சம்மரி மட்டும் கேட்டுருவாங்க. அதனால நோட் மேக்கிங் இருந்தால் தான் நோட் மேக்கிங் எழுதணும், இல்லைன்னா சம்மரி மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா சம்மரி மட்டும் தான் எழுதணும். சரியா? அதுக்கப்புறம் 41ல உங்களுக்கு நோட்டீஸ் ரைட்டிங் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக உங்களுக்கு ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஆர்டிகிள் ரைட்டிங் கேட்கலாம். இது மட்டும் நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது இதுதான் கேட்பாங்கன்னு. இந்த 3 டாபிக்ல எது வேணாலும் கேட்கலாம். நோட்டீஸ் ரைட்டிங் வரலாம், ரிப்போர்ட் ரைட்டிங் வரலாம், இல்லைன்னா ஆர்டிகிள் ரைட்டிங் வரலாம். இது 3ல நமக்கு பட் மேக்ஸிமம் நமக்கு நோட்டீஸ் ரைட்டிங் தான் கேட்பாங்க. இதுக்கு தான் நமக்கு 90% சான்ஸ் இருக்குது. ஒரு பப்ளிக்ல பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்டாங்க ஒரு வருஷம். ஆர்டிகிள் ரைட்டிங் இது வரைக்கும் கேட்டதில்லை. அடுத்து 42ல நம்பர் 42ல நமக்கு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதுக்கு நம்ம 5 பாயிண்ட்ஸ் எழுத சொல்லி கேட்டுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின் நம்பர் 42ல இருக்கும். 43ல லெட்டர் ரைட்டிங். சரியா? லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க. 44ல எரர் ஸ்பாட் இருக்கும். 5 எரர் ஸ்பாட் இருக்கும். எரர் ஸ்பாட்டுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வீடியோ போட்டிருக்கோம், சம்மரிக்கு வீடியோ போட்டிருக்கோம், நோட்டீஸ் ரைட்டிங்கு வீடியோ போட்டிருக்கோம், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், லெட்டர் ரைட்டிங், இது எல்லாத்துக்குமே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். இதெல்லாம் எப்படி எழுதணும், எவ்வளோ மார்க் அலாட் பண்ணுவாங்க, எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல 4 கொடுத்துட்டு நமக்கு இங்க எனி 4 கேட்பாங்க. 6 கொடுத்துட்டு எனி 4. இது நமக்கு 20 மார்க்ஸ், 20 மார்க் இந்த செக்ஷன்ல நமக்கு இருக்குது. சரியா? ஸோ இந்த இதில் நம்ம எனி 4 சூஸ் பண்ணி எழுதிக்கிறோம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அட்வர்டைஸ்மெண்ட் எழுதுங்க, சம்மரி எழுதுங்க, பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க. சரியா? நோட்டீஸ் ரைட்டிங் வந்தால் நோட்டீஸ் ரைட்டிங் எழுதுங்க. சப்போஸ் நோட்டீஸ் ரைட்டிங் வராமல் ரிப்போர்ட் ரைட்டிங்கோ ஆர்டிகல் ரைட்டிங்கோ கேட்டாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் லெட்டர் ரைட்டிங் சூஸ் பண்ணிக்கிறங்க. எரர் ஸ்பாட்டுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அந்த ரூல்ஸ் பார்த்துக்கிறங்க. 5 சென்டென்ஸுமே அந்த ரூல்ஸ்ல இருந்து வந்திருந்ததுன்னா 5 சென்டென்ஸுமே தெரிஞ்சிருந்தா மட்டும் எரர் ஸ்பாட்டை அட்டன் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த எரர் ஸ்பாட் விட்டுரு. சரியா? அடுத்து இதுல லாஸ்ட் செக்ஷன் 5 என்ன கேட்பாங்க அப்படின்னா உனக்கு மெமரி போயம். கொஸ்டின் நம்பர் 45ல மெமரி போயம். மெமரி போயம்னா நமக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எந்த மெமரி போயம் வேணாலும் கேட்கலாம். லைஃப் கேட்கலாம், நோ மென் ஆர் ஃபாரின் கேட்கலாம், மெஷின்ஸ் அந்த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் கேட்கலாம், இல்லை விமன் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். சரியா? ஸோ அதில் நம்ம மெமரி போயம் 4மே தரோவா இருந்தால் தான் கண்டிப்பாக இதை எழுத முடியும். மெமரி போயம். சரியா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு 5 மார்க்ஸ். மொத்தம் இந்த பார்ட் தான் நமக்கு 50 மார்க்குக்கு இருக்கு. இந்த 50 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. 50 மார்க் அழகாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து முக்கியமான விஷயம் இந்த பேராகிராஃப் எப்படி எழுதணும்? எஸ்ஏ டைப்ல எழுதணுமா, இல்லை சிங்கிள் பேராகிராஃபா எழுதணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க பேராகிராஃப் எப்படி வேணாலும் எழுதலாம். சிங்கிள் பேராகிராஃபாவும் எழுதலாம், எஸ்ஏ டைப்பாகவும் எழுதலாம், பாயிண்ட் பை பாயிண்டாகவும் எழுதலாம். எப்படி எழுதினாலும் உங்களுக்கு மார்க் அவார்ட் பண்ணுவாங்க பப்ளிக் எக்ஸாம்ல. சரியா? ஸோ பட் ஒரு காமன் மெத்தட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க சிங்கிள் பேராகிராஃபா எழுதுறது எப்பவுமே ரெக்கமெண்டட். சரியா? பட் அது பார்க்க மாட்டாங்க. எப்படி எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். ஸோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.